அவ்வளவு நேரம் டிராக் ஆன பிரச்சனை அந்த கிச்சன் ஸ்லாப் மேல வந்து பார்வதி உட்கார்ந்தது. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்லாப் மேலதான் நாங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம். நிக்கிறவனப்படி துஷார் என்ன பண்றான், நீங்க நிக்க கூடாது இங்க. அப்பதான் சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தா மாதிரி வந்து என்ன பண்ணாப்புல, நீ என்ன சொல்றது வெண்ண என்ன நிக்க கூடாது, நான் இங்க உட்காரவே செய்வேன்னு சொல்லிட்டு மேல ஏற்றி உட்காந்துட்டாப்புல. இதை வந்து இவங்களும் என்ன பண்ணிருக்கணும், சரி 4 பேர் வராங்களா, ஐயோ சாப்பிடுற இடம், மாவு பசிற இடம், நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் வந்து சுத்தி இருக்கவங்க கனியக்காய் தான் சாக்கன்ட்டு கனியக்கா ஓடி வராங்க. அப்படியே கோபிநாத் மாதிரி உட்காந்து பேசினுக்கிறாங்க. லப 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 லபன்னு, உன்னை கேட்காத நான் விட மாட்டேன், நான் உன்னோட கேட்டு ஆகணும், மகனை உன்னை கேட்கறது ஆகணும் நினைச்சியா, என்ன நினைச்சுக்கிற அப்படின்னு அப்படியே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு சப்ப சண்டை. பெருசா பண்ணுங்கடா, இது எவ்வளவு பெரிய பிக் பாஸ், 8 சீசன் என்னென்ன மாதிரி சண்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான். இது மேல நீங்க உட்காந்தீங்கன்னா நான் சப்பாத்தி சுட முடியாது. இப்ப சுடுறீங்களா? இப்ப நான் சப்பாத்தி மாவு பிசையல, அப்புறமா நான் அங்கதான் பிசைவேன். வழியே இல்லாம மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு வந்து அவங்க சாரி கேட்டாங்க. ஃபியூச்சர்ல ஒவ்வொருத்தரும் கண்ணீர் மக்கள் காலில் விழுந்து கும்பிட்டு அப்படின்ட்டுதான் மொத்த சாரி கேட்டாங்க.